கருணாநிதி ஆளுவார், அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் ஆளுவார், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் ஆளுவார், அதன் பிறகு இன்பநிதி வருவார், அதன் பிறகு துன்பநிதி வருவார், அதன் பிறகு துயரநிதி வருவார், அதன் பிறகு நயன்தாரா வருவார். இவர்கள் அனைவருக்கும் ஓட்டு போடுவதற்காகத்தான் நாம் பிறந்திருக்கின்றோமா? இப்படி வச்சுக்குவோம். உங்க வங்கி கணக்குல உங்க பாஸ்புக்ல 10,000 ரூபாய் பணம் இருக்கு. திடீர்னு 5,000 பேங்க்காரன் பிடிச்சுக்கிட்டான். நீங்க பாக்குறீங்க அதிகாலையில என்ன சொல்லுவீங்க? பாலா போனவன் நான் உழைச்சி சம்பாரிச்ச காசு 5,000 ஆட்டைய போட்டான் அயோக்கிய பையன், இந்த மேனேஜர் பையில போய் உண்டு இல்லைன்னு ஆக்குறேன்னு காலையில குளிக்காம பல்லு கூட விளக்காம பேங்க் வாசல் பேங்க துறக்கிறதுக்கு முன்னாடியே 8 மணிக்கே இங்க குத்த வச்சு உட்கார்ந்து இருந்து பேங்க் துறக்கிறதுக்கு முன்னாடியே மேனேஜர் கிட்ட சட்டையை போட்டு மிகப்பெரிய சண்டையை போடுறோம். அப்ப இதே மாதிரி அக்கௌண்ட்ல வந்தவனையும் பேங்க் மேனேஜர் கிட்ட போய் 5,000 வந்திருக்கு சம்பந்தம் இல்லாமல், இது நான் உழைக்காத காசு, எதற்காக 5,000 வந்துச்சு அப்படின்னு மேனேஜர் கேட்டா அவர் நேரா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை கைய காமிப்பார். மாலை நேர வணக்கத்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சார்பில் அவருடைய அன்பு தம்பி ஜெயசீலனின் அன்பு வணக்கம். அன்பான உறவுகளே, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை விட யாருக்கெல்லாம் வாக்களிக்க கூடாது என்பதில் நீங்கள் தெளிவு பெற வேண்டும். இன்றைக்கு வியட்நாம் என்றால் நமக்கு ஹோசிமின் அவர்களை நினைவுக்கு வருகின்றது. ஏனென்றால் ஹோசிமின் அமெரிக்க வல்லாதிக்கத்தையும் பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்தையும் எதிர்த்து ஒரு வீரம் எறிந்த விடுதலை போரை 20 ஆண்டுகள் நடத்தி வியட்நாம் என்கின்ற தன் தாய்நாட்டை மீட்டு அந்த நாட்டு மக்களின் தன்மானமிக்க தலைவனாக வரலாற்றில் உயர்ந்து நிற்கின்றார். அதே போலதான் இந்திய துணைக்கண்டத்தின் விடுதலைக்காக காந்திய வழியிலிருந்து திசை மாறி அதில் முரண்பாடு கொண்டு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தின் நம்பிக்கை கொண்ட ஆயுதமேந்தி கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், உங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை நான் தருகின்றேன் என்று அன்றைக்கு போராடினார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அந்த வரலாற்றை இன்று வரை அந்த மக்கள் தலைவரை நாம் தலைவனாக நினைவு கூறுகின்றோம். அதை போலதான் உலக வரலாற்றில் சிங்கப்பூரை செதுக்கிய நவீன சிற்பி என்று அந்த நாட்டின் அதிபராக 40 ஆண்டுகள் பிரதமராக இருந்தார் லீ குவான் யூ. அவர் மறைந்த பின்பும் அவர்தான் எங்கள் நாட்டின் உண்மையான ஃபவுண்டிங் ஃபாதர், தி ஃபாதர் ஆஃப் சிங்கப்பூரியன் என்று அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவனை கொண்டாடுகின்றார்கள். வரலாறு என்னும் விடுதலை செய்யும் என்று நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொன்ன பொழுது நான் ஒருபோதும் மன்னிப்பை கோர மாட்டேன், என் குயிப தேசத்தின் மக்களுக்காக நான் போராடுகின்றேன், எத்தனை முறை நீங்கள் சிறையில் அடைத்தாலும் தூக்கில் போட்டாலும் நான் உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க மாட்டேன், வரலாறு விடுதலை செய்யும் என்று நீதிமன்றத்தில் அன்றைக்கு கர்ச்சித்தான் பிடல் காஸ்ட்ரோ. இன்றைக்கு கியூபா மக்கள் தி ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் கியூபா என்று, கியூபா மக்களின் தந்தை என்று பிடல் காஸ்ட்ரோவை கொண்டாடுகின்றார்கள். லத்தீன் அமெரிக்க நாடுகள் அனைத்திலும் எர்னஸ்டோ சே குவேரா கியூபாவின் விடுதலைக்காக மட்டுமல்லாமல் உலகெங்கும் உழைக்கின்ற மக்கள் எங்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கின்றார்கள் அதெல்லாம் என்னுடைய தாய்நாடு என்று முழங்கியவன்
எர்னஸ்டோ சேகுவேரா. அந்த சேகுவேராவை உலக நாட்டு உழைக்கின்ற மக்கள், பாட்டாளி வர்க்கம், இளைஞர்கள், புரட்சியை விரும்புகின்றவர்கள், நேசிக்கின்றவர்கள் அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இப்படி உலகம் முழுவதும் அந்த நாட்டின் உயர்விற்காக, அந்த மக்களின் வளர்ச்சிக்காக, அந்த நாட்டு மக்களின் பண்பாட்டு வளத்திற்காக, இயற்கை வளத்திற்காக, அடிமைப்பட்டு கிடந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடிய தலைவர்களை எல்லாம் அந்த நாட்டு மக்கள் கொண்டாடுகின்றார்கள். எனவே இன்றைக்கு உலக வரைபடத்தில் அந்த நாடுகளை எல்லாம் வரலாற்றில் நிமிர்ந்து நிற்கின்றது. கருப்பின மக்களின் விடுதலைக்காக நெல்சன் மண்டேலா 26 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிய சிறையிலும் வாடாத கருப்பு மலராக வரலாற்றின் பக்கத்தில் உயர்ந்து நிற்கின்றார். சமரசம் இல்லாமல் அந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடி 26 ஆண்டுகளுக்கு பிறகு சிறையிலிருந்து விடுதலை பெற்று தென்னாப்பிரிக்காவின் அதிபராக மாறினார். The founding father of South Africa என்று உலக வரலாறும் அந்த நாட்டு மக்களும் கொண்டாடுகின்றார்கள். தென்னாப்பிரிக்கா இன்றைக்கு உலகத்தின் உலக வரைபடத்தில் அந்த நாட்டு மக்களை எல்லோரும் திரும்பி பார்ப்பார்கள். காரணம் என்ன? அந்த நாட்டு மக்களின் பற்று கொண்ட, அந்த மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்ட தலைவர்கள் அந்த அங்கே தோன்றினார்கள், வாழ்ந்தார்கள், போராடினார்கள். எனவேதான் வரலாற்றில் அவர்கள் வாழ்கின்றார்கள். தமிழ்நாடு அப்படியா? ஜெயலலிதா இந்த இனத்திற்காக, மேம்பாட்டிற்காக, உயர்விற்காக எடப்பாடி, ஜெயலலிதா, ஓபிஎஸ் போன்றவர்கள் என்ன போராடினார்கள்? இதோ விராலிமலை தொகுதி இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற மருத்துவர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக என்ன போராடினார்? ஐயா கருணாநிதி அஞ்சுகத்தாய் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5 முறை இருந்தார். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் அழுங்காமல் குலுங்காமல் 5000 வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு வாக்களித்தால் அவருடைய மகன் பட்டத்து இளவரசர் பட்டம் சூட்டுவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றாரே உதயநிதி ஸ்டாலின், அவர் 7வது முறையாக முதலமைச்சராக வருவார். இந்த இனத்தின் வளர்ச்சிக்காக, இந்த மொழியின் வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் மேன்மைக்காக, தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக இவர்கள் என்ன செய்து கிழித்தார்கள்? இவர்கள் தலைவர்களா? இவர்கள் தலைவர்களா? ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் உழைக்கின்ற பாட்டாளி மக்களின் விடுதலைக்காக போராடிய கட்சி. இந்திய விடுதலை போராட்டத்தில் ஆங்கில வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக வீரம் எறிந்த போராட்டத்தை கம்யூனிஸ்டுகள் நடத்தினார்கள். மக்கள் தலைவராக ஐயா நல்லக்கண்ணு வளம் வந்தார், தோழர் ஜீவானந்தம் வளம் வந்தார், பி ராமமூர்த்தி வளம் வந்தார். அந்த கட்சியில் இன்றைக்கு அந்த கட்சியின் பேரை கெடுப்பதற்காக எங்கள் அண்ணன் சின்னத்துரை பிறந்திருக்கின்றார். அவரெல்லாம் மக்கள் தலைவரா? அவர் மக்கள் தலைவரா? சரி, இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து கெட்டு போனாங்க. ஒருத்தர் கெட்டு போயே அரசியலுக்கு வருகின்றான். அவன் முன்னாடி ஒரு கூட்டம் மரத்துக்கு மரத்தும் தாவுகின்றது. தாவக்கூடாது என்று கிரீஸை தடவி வைக்கின்றான். கிரீஸ் தடவியை தெரியாமல் அதுல தொங்கிக் கொண்டிருக்கின்றான். பல பேர் வலிக்கு வலிக்கு விளையாடுறான். சின்ன பிள்ளைய வந்து வழுக்கு மரத்தில் ஏறி விளையாடும் பாருங்க. இந்த இவனுக்கு பிறகு இவனுக்கு பின்னால் இவன் ஒரு தலைவன் என்று அவங்கள பல லட்சம் பேர் பின்னாடி தெரிகின்றார்கள். நான் பட்டியலிட்டேனே, ஒசுமினை பற்றி சொன்னேன், நெல்சன் மண்டேலாவை பற்றி சொன்னேன், பிடல் காஸ்ட்ரோவை பற்றி சொன்னேன், செகுவாராவை பற்றி சொன்னேன், நேதாஜியை பற்றி சொன்னேன், பா ஜீவானந்தத்தை பற்றி சொன்னேன். இவர்கள் எல்லாம் யார்? அவர்களோடு ஒப்பிடுகின்ற அளவிற்கு கருணாநிதி மேம்பட்டவரா? எத்தனை முறை ஒரு குடும்பம் முதலமைச்சராக இருக்கின்றன. எதற்காக? மன்னர் சாம்ராஜ்யத்தை, மன்னராட்சியை ஒழித்து கட்டியது பிரெஞ்சு புரட்சி. பிரெஞ்சு புரட்சி தான் உலக வரலாற்றில் மன்னராட்சிக்கு எதிராக 16ஆம் லூயி மன்னனுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சியை நடத்தி உலகத்தில் சமாதானம், சகோதரத்துவம், சம உரிமை என்கின்ற விண்ணை தாண்டிய முழக்கங்கள் உலகமெங்கும் பரவியதற்கு காரணம் பிரெஞ்சு புரட்சி. மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சியை கொண்டு வந்தது பிரெஞ்சு புரட்சி. அந்த
மன்னராட்சி காலத்தில் மன்னர் ஆளுவார். அவன் பிறகு அவன் மகன், அவன் பிறகு அவன் பேரன், அவன் பிறகு எள்ளு பேரன், அவன் பிறகு கொள்ளு பேரன் என்று ஆண்டாண்டு காலமாக மன்னர் குடும்பத்திலேயே ஆட்சி செய்த காரணத்தினால்தான் மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி இந்த மண்ணில் மலர்ந்தது. இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்திய பெருந்தேசத்தில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு தேசியனும் அண்ணல் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தேசிய இனத்தின் உரிமைக்காக போராடுகின்ற களத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்படி ஏற்றுக்கொண்ட பின்பு மன்னராட்சியை ஒழித்துவிட்டு மக்களாட்சியை ஏன் ஏற்றுக்கொண்டோம்? ஏன் புதுக்கோட்டை சமஸ்தானம் ஒரு காலத்தில் 1949 தான் புதுக்கோட்டை சமஸ்தானம் இந்தியாவோடு கூட இணைந்தது. எதற்காக புதுக்கோட்டை சமஸ்தானத்தை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் மன்னராட்சியை ஒழித்துவிட்டு மக்களாட்சியை நாம் ஏற்றுக்கொண்டோம்? ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் ஆளுவது சர்வாதிகாரம். மக்களிலிருந்து மக்களுடைய நலனுக்காக அங்கிருந்து ஒருவன் எளிய பிள்ளை வர வேண்டும். ஒவ்வொருவரும் இந்நாட்டு மன்னர் என்பதுதான் மக்களாட்சி தத்துவம். இந்த மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாம் உங்களுக்கு எங்களை பார்த்தா கேலி கிண்டல் நக்கல். அதனாலதான் இந்த இனம் அடிமையாக உருப்படாமல் போனது. பெண்கள் பேசுறாங்க, 5000 ரூபாய் பணத்தை போட்டுட்டாங்க, ஏண்டி உனக்கு வந்துருச்சா? காலையிலே ஒரு போன மாதம் எங்க கிராமமே பரபரப்பு. பொம்பளாலெல்லாம் கூடி குசு குசுன்னு பேசுது, ஊரே நாறுது. என்ன பேசுறது? குசு குசுன்னு பேசுறதுனால. என்னடான்னு கேட்டா, திடீர்னு என் அக்கௌண்ட்டுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு, எவனை மாத்தி ஈத்தி போட்டுட்டானா என்னன்னு தெரியல, ஜிபே இல்ல. இல்லடி எனக்கும் தான் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தா அப்படி ஊரெல்லாம் பரவி எல்லாம் பேசிக்கிறாங்க. 5000 வந்திருக்கு 5000. ஊர அம்மா சொல்லுது, பேசாம இருங்கடி, அந்த புருஷன் காதல விழுந்தாக்க அந்த ஆள் குடிக்கிறதுக்கு காலையிலே கொண்டு போயிடுவான் டாஸ்மார்க்கு. திமுக உங்கள் சிறுபான்மையின காவலன் கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்ற என் தமிழின சொந்தங்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாரு? இந்த சிறுபான்மையின காவலன் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுகள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுத்தாரு? எத்தனை பேர் அமைச்சர்களாக இருக்கின்றார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். யார் சிறுபான்மை? இதுதான் கேள்வி. எங்கள் அண்ணன் சொல்கின்றான், இனி சிறுபான்மை என்று என் இஸ்லாம் சொந்தங்களை சொல்லக்கூடாது. ஏன்? அவன் தமிழ் தேசிய இனத்தின் பெரும்பான்மை. ஏனென்றால் மதம் மாறியதினாலேயே, மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதினாலேயே ஒருவன் சிறுபான்மையாக மாறிவிட முடியாது. அவன் இனம். உண்மையான சிறுபான்மையின என்ன தெரியுமா? கருணாநிதி குடும்பம் தான் சிறுபான்மை. 3000 குடும்பம் மொத்தத்தில்.